ஃபிலிம், நல்ல ஒரு காமெடி ஃபிலிம். ரொம்ப பொங்கலுக்கு வந்து எல்லாரும் சிரிச்சிட்டு ஜாலியாக போகலாம். ஒரு இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு சின்ன விஷயம்தான். அந்த கண்டென்ட் எடுத்துக்கிட்டு ஒரு ஃபுல் ஃபிலிம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த டைரக்டரை வந்து ரொம்ப பாராட்டணும். ஆக்சுவலாக இஸ் அ மலையாளி இல்லை, மலையாள டைரக்டர். ஆக்சுவலாக ஏற்கனவே ஒரு மலையாள படம் பண்ணியிருக்காரு. யா செல்மை, இட் இஸ் ஃபேமிலின்னு எல்லாரும் படிப்பாங்க அந்த படம். அது வந்து அது நான் பார்க்கல, பட்டு இப்போ அந்த படத்தை போய் பார்க்கணும்னு தோணுது. ஏன்னா கண்டிப்பாக ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாருன்னு தெரியுது. அவருடைய டச்சஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, யூஸ்வலாக இல்லாமல். பார்த்த முகம்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் 3 பேர் தான். அந்த டீஸு ஜீவா, தம்பி ராமையா, அந்த இளவரசி, 3 பேர் தான் பார்த்த முகங்கள். மற்ற எல்லாருமே ஒரு புதுமுகத்தை வச்சு, ஆனால் இவ்வளோ கிளியராக இவ்வளோ அற்புதமாக ஒரு பர்ஃபார்மன்ஸை வாங்கியிருக்காரு. ஆல் த வெரி பெஸ்ட் டு த ஹோல் டீம். கண்டிப்பாக படம் வந்து ஒரு ஜாலியாக பொழுது போகணும், வந்து என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். ஆல் த பெஸ்ட் டு த ஹோல் டீம். இந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்து என்னடா அப்படின்னு ஒரு ஏமாற்றத்துல எல்லாரும் இருந்தாங்கல்ல, அந்த ஏமாற்றத்தை மாற்றுற வகையில இந்த படம் இருக்கு. தலைவர் தம்பி தலைமையில் படம் எல்லாரும் பார்த்து குடும்பத்தோடு பார்த்து ரசிக்கக்கூடிய பக்கா பொங்கல் ரிலீஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். படத்தை தயாரித்த கண்ணன் ரவி அவர்களுக்கு நான் போயிருக்கேன் அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு துபாயில. உணவெல்லாம் நல்லா இருக்கும். இப்போ படமே நல்லா இருக்கு. ரியலி நைஸ். ஜீவா சார் தான் க்ரோ ப்ரொடியூசர். ஜீவா யூ ராக். ஐ ஹர்ட் மம்முட்டி சாருக்கு தான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. நிஜமா சொல்றேன், ஜீவா கேவ் இட் அ வெரி வெரி நைஸ் கலர். அவருக்கு இது வந்து ரியலி நைஸ் கம்பேக். குடும்பங்களுக்கு பிடிச்ச ஒரு கதாநாயகனா அவர் இதுக்கப்புறம் மறுபடி வந்துடுப்பாரு. மிக எளிமையாக அற்புதமான படைப்புன்னே இது சொல்லலாம். கிராமங்கள்ல இயல்பாக எப்படி நடக்குமோ ஒரு சின்ன விஷயம்தான், ஒரு ஈகோனால கிராமங்கள்ல இயல்பாக எப்படி நடக்குமோ அந்த பிரச்சனை வந்து அந்த பிரச்சனையை வைத்து கொண்டே ரொம்ப அழகாக படம் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை முதலாக கண்ணன் ரவி சார் மற்றும் தீபக் ரவி தயாரிச்சிருக்காங்க. அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துகள். அடுத்தது பாத்தீங்கன்னா கலாட்டா குடும்பம் UAE அங்கிருந்து அவங்களும் ஃபீல் குட் என்டர்டைன்மெண்ட்ஸ் அது பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இணைந்து இங்க எங்களுக்கு எல்லாம் ஒரு ப்ரிவியூ ஷோ கொடுத்திருக்காங்க. சார் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகையின் கணவருன்றத மறந்து எல்லாரையும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹம்புலா வரவேற்று ரொம்ப நல்ல விதமாக எங்களுக்கு வரவேற்பு கொடுத்து படத்தை எங்களுக்கு பார்க்குமாறு செய்தார்கள். இந்த படம் பாத்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட். இது குடும்பத்தோட கட்டாயம் பார்க்க வேண்டிய படம். இதுல ஹியூமரஸ் இருக்கு மற்றும் பாத்தீங்கன்னா இதுல ஒரு கடைசியில ஒரு மெசேஜ் இருக்கு. அந்த மெசேஜ் என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல குடும்பமாக உட்கார்ந்து எந்த படத்தையும் பார்க்க முடியாது. ஒரு 2 பேர் பார்த்தாங்கன்னா 3வது நபரை போங்க இங்க இருந்து அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்கு. ஆனா இது பாத்தீங்கன்னா குடும்பத்தோட உட்கார்ந்து எல்லாருமே ரசிக்க கூடிய வகையில இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஜீவா சாருக்கு இது ஒரு புதிய என்ட்ரின்னே சொல்லலாம். ரொம்ப பிரமாதமா ரொம்ப மெச்சூர்டா நடிச்சிருக்காரு. நன்றி, வாழ்த்துகள். நான் என்ன அப்சர்வ் பண்றேன்னா கடைசி 5 வருஷத்துல நம்ம இண்டஸ்ட்ரியில கிரைம், த்ரில்லர், ஹாரர் மூவிஸ் மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. ரொம்ப கேப் அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் காமெடி மூவி கண்ணன் ரவி சார் நம்ம எல்லாம் கொண்டுட்டு வந்துச்சு. அதுக்காக நான் கண்ணன் ரவி சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். ஜீவா அவர்களுக்கு ரொம்ப நாள் அப்புறம் கம்பேக் சொல்ல முடியாது. ஏன்னா ஜீவா அவர்கள் அவர் எப்பவுமே நல்ல படம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த படத்துல இந்த கேரக்டருக்காக வேற யாரு ஹீரோயின் இந்த இண்டஸ்ட்ரியில இந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஸே தர முடியாது. அவ்வளோ அழகா வேலை செஞ்சுட்டு பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லை, எனக்கு அந்த மாப்பிள்ளையோட தம்பி அந்த கேரக்டர் கூட சூப்பரா இருக்கு. ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருக்கு இந்த படம். அண்ட் ஃபேமிலி சேர்ந்து இந்த மாதிரி பொங்கல் ஃபீடா போயிட்டு இருக்கு. அந்த டைம்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து வந்து இந்த படம் பார்த்து நான் ரொம்ப ரசிச்சேன். சார் பொங்கல் வெற்றி நம்ம டிடிடி மூவி. தேங்க்யூ ஸோ மச் சார். ஃபீல் குட் என்டர்டெயின்மெண்ட்ஸ் அப்படின்ற பேனர் ஃபர்ஸ்ட் சக்ஸஸாக நான் இது ஃபீல் பண்ணுறேன். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. கலாட்டா குடும்பம் அவார்ட்ஸ் UAE அண்ட் ஃபீல் குட் என்டர்டெயின்மெண்ட்ஸ் நாங்கள் 2 பேருமே சேர்ந்து
இங்க சென்னையில இவ்வளோ செலிபிரிட்டிஸ் கூப்பிட்டு இந்த டிடிடி கொண்டாடுறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த படத்தை தயாரித்த கண்ணன் ரவி சாருக்கும் கோ ப்ரொடியூஸ் பண்ண தீபக் சாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்தை பற்றி நான் சொல்லணும்னா பேசிக்காக என்னோட ஃபேமிலி இதே மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் பேக்ட்ராப் ஃபேமிலி. நான் இந்த படம் ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் ஜீவா ப்ரோ பார்க்கும்போது என் அண்ணன் பார்க்குற மாதிரியே இருக்கு. ஏன்னா என் அண்ணன் இந்த ஊருக்கு சர்பஞ்சு. அவங்க எப்படியெல்லாம் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு இந்த பக்கமும் பேலன்ஸ் பண்ணணும் இந்த பக்கமும் பேலன்ஸ் பண்ணணுன்ற மாதிரி நாங்கள் என் வீட்டிலே நடக்கும் இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நான் உண்மையிலே என் அண்ணா வந்து அப்படியே பார்க்குறேன். என் அண்ணா வந்து நாங்கள் இந்த ஊரில் இருந்த என்ன நடக்கும் எப்படி இருக்கும் எப்படியெல்லாம் இதெல்லாம் பண்ணுவோம் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு பேசிக் ஒரு சின்ன பிளாட் எடுத்து அழகாக ஒரு அற்புதமான மேக்கிங் பண்ணி நிதிஷ் சச்தேவ் சார் டைரக்டர் வந்து பியூட்டிஃபுல்லாக எடுத்திருக்காங்க. இந்த பொங்கலுக்கு டிடிடி தான் பிளாஸ்ட். எல்லாருமே வாங்க தியேட்டர்ல பாருங்க. ரொம்ப நன்றி இந்த படத்தை வெற்றி கொடுத்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச்.